பணத்தை நம்பித்தான் இருக்கும். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் உங்களை நம்பி இருக்கிறது. உங்களுடைய உழைப்பால் தான் இந்த சங்கம் உயர முடியும். நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு வருங்கால சந்ததியிற்கு நீங்கள் சேமிக்கின்ற பணமாக நீங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. விவசாயம் பின்னோக்கி வந்துட்டு இருக்கு. அதை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லணும்னா வழக்கறிஞர் கூறியது போல ஒவ்வொரு ஊர்லையும் கொடி பறக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா திருப்பூர் மாவட்டத்துல வருவாய்த்துறையாகட்டும் எந்த துறையாகட்டும் இந்த பச்சை துண்டு போட்டுட்டு போனா அவங்களுக்கு தனி மரியாதை, பணம் கூட வாங்குறது இல்லை. ஏன் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. ஒற்றுமையா இருந்தா தான் நம்மளுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். இன்னைக்கு இந்த உலக பொருளாதாரமாகட்டும் எந்த பொருளாதாரமாகட்டும் எதை நம்பி இருக்கிறது? நாம் விளைவித்து கொடுக்கக்கூடிய பொருளை கொண்டுதான் அவர்கள் முன்னேற்காங்க. இப்ப சாதாரணமா நம்ம கிட்ட 5 ரூபாய்க்கு வாங்குற கேப்பைய சூப்பர் மார்க்கெட்ல போய் சுத்தம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம கிட்ட வாங்குறது இல்லை. காரணம் என்ன? நம்ம சுத்தம் பண்றது இல்லை. அதையெல்லாம் நீங்க முன்னெடுத்துக்கணும். அதையெல்லாம் சுத்தம் செஞ்சு ஒரு கிராமந்தோறும் நம்முடைய வருங்கால சந்தை பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நாமே அதை விற்பதற்கு தயாராகணும். அதே மாதிரி தயவு செஞ்சு செயற்கை உரத்தை மருந்து நிறைய அடைச்சு நம்முடைய பூமித்தாயை நாசப்படுத்தாதீங்க. அதை வளமா காக்கணும்னா மாட்டுச்சாணம், கோழிப்பரு இதையெல்லாம் போட்டு நல்ல முறையில விவசாயம் செஞ்சு வருங்கால சந்ததியிற்கு நம்முடைய நிலத்தையும் கொடுக்க வேண்டும், நம்முடைய வளத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில அதற்கு எல்லாம் மூல காரணமாக இருக்கிற சங்கம். சாதாரணமா ஒரு கிராமத்துல ஆரம்பிச்ச சங்கம், என்னுடைய தோட்டத்துல ஆரம்பிச்ச சங்கம் இன்னைக்கு தமிழகத்துல 23 மாவட்டங்கள்ல இருக்குன்னா எப்படி இருக்கு? ஒழுக்கமும் நேர்மையும் தான் நம்முடைய இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள். ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நான் தப்பு செஞ்சாலும் நீங்க தகுதியமா கேட்கணும். இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நீங்க செய்யக்கூடாதுன்னு கேட்க உரிமையை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்களாகட்டும் மாநில பொறுப்பாளர்களாகட்டும் உண்மையாக நேர்மையாக இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வளத்தை காப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற உறுதிமொழியை நீங்க எடுத்துக்கணும். ஒன்றுபட்டு நின்னாதான் ஜெயிக்க முடியும். ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போறீங்க, இல்ல எந்த ஆபீஸுக்கு போனாலும் நீங்க 10 பேர் போனாலும் 10 பேர் ஒரே குரல்ல இதுதான் எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கைக்கு தான் நீங்க போராடணும். தனிப்பட்ட முறையில 2 விவசாயிக்கு இருக்கிற பிரச்சனையில தலையிடக்கூடாது. அவங்களுக்கு சொல்லலாம், சொல்லிட்டு முடியலைன்னா